ஸ்வேதா, எதுக்குடி இப்படி பண்ணுன? ஏதோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க அம்மா வந்து இப்படி பேசினாங்களா, அதனாலதான் நான் அப்படி பேசிட்டேன். என் மனசறிஞ்சு அப்படி சொல்லல. ஏன் ஸ்வேதா, என்கிட்ட பேச மாட்டியா? அதான் கண்ணு முழிச்சிட்டு இல்ல. நீ நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு தெரியுமா? என்கிட்ட பேசு ஸ்வேதா. பேசலனான்னு பரவாயில்ல, திட்டவாச்சும் செய்வேன். அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இல்ல ராகுல், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க கிளம்புங்க. என்ன ஸ்வேதா சொல்ற? கிளம்பவா? எங்கே கிளம்ப சொல்ற? நான் உனக்காக தான் வந்திருக்கேன். இனிமே யார் சொன்னாலும் நான் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான். ஓ, அவங்க 1000 சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னு என்னை வேணான்னு விட்டுருவீங்களா? நீங்க தான் முடிவெடுத்துட்டீங்களே, நீங்க கிளம்புங்க. இல்ல ஸ்வேதா, என் மூஞ்சியவாச்சும் பார்த்து பேசேன். நான் யாரையும் பார்த்து பேச மாட்டேன். எனக்கு பார்த்து பேசவும் பிடிக்கல. நான் எதுக்கு பார்த்து பேசணும்? நான் பட்டதெல்லாம் போதும். இல்லடி, எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம். சொல்றேன்ல, புரிஞ்சுக்குவேன். அவங்க தான் இப்படி சொன்னாங்க. அவங்க அப்புறம் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் மனசுல இருந்து அப்படி சொல்லுவேனா? நீயே நினைச்சு பாரு ஸ்வேதா. நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல ராகுல், அப்புறம் என்ன? கிளம்புங்க. நான் தான் நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல, இனிமேல நான் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன். ஓ, மேடம் அப்போ மூஞ்சியை பார்த்து பேச மாட்டீங்க, அப்படித்தானே? திரும்பவும் மாட்டீங்க. நான் போனாதான் திரும்புவீங்க. அதான் தெரியுதுல்ல, கிளம்ப வேண்டியதானே. உங்களுக்கு அப்புறம் இங்கே என்ன வேலை? இங்கே பாரு ஸ்வேதா, ஒழுங்கு மரியாதை என்னை திரும்பி பார்த்து பேசு. இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் நீ ரொம்ப பின்னாடி கஷ்டப்படுவேன். நம்ம திரும்பாம விட்டுட்டுமே, இந்த மொமெண்ட் திரும்ப வராதன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இல்ல ராகுல், நான் ஃபீல் பண்ணல மாட்டேன். அதனால நீங்க கிளம்புங்க. நான் வேணாம்னு தானே சொன்னீங்க. இப்ப மட்டும் திரும்புனா அப்போதைக்கு இந்த மூஞ்சியை பிடிக்கல, இப்ப மட்டும் பிடிக்குதோ? என்ன ஸ்வேதா, இதான் உன் முடிவா? அப்புறம் பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவ, பார்த்துக்க. நான் ஒரு தடவைக்கு 2-3 தடவை கேட்டுட்டேன். அப்புறம் நீ என்னை ஏதாச்சும் சொன்னீன்னு வச்சுக்கவே, நான் பொறுப்பு இல்லை. ஒண்ணு வேணாம். அப்ப சரி, இதுக்கு மேல நான் பொறுப்பு ஏத்துக்க முடியாதுப்பா. ஓ, அப்படியா? அப்போ ஓகேடி பொண்டாட்டி. ஹே ராகுல், என்னது? என் கழுத்துல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன விளையாட்டு காரியமா? நான் என்ன பண்றது? அதுதான் நீ திரும்புன்னு சொன்னேன். நீ திரும்பி இருந்தா இந்த இது நடந்திருக்காதுல்ல. நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. என்ன ராகுல் இதெல்லாம்? எதுக்கு இப்படி பண்ணீங்க? நான் சும்மா ஏதோ கோவத்துல அப்படி சொன்னேன். அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா? இப்ப வீட்ல எல்லாரும் கேட்டா என்ன பண்றது? யாரும் கேட்க மாட்டாங்க. ராகுல், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இது என்னது? என்ன ஸ்வேதா, தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இது என்னன்னு கேக்குற? இது என்னன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியுது ராகுல். இப்ப எதுக்கு இதை ஏன் கழுத்துல கட்டுனீங்க? இப்ப தாலி கட்டுற நேரமா இது? எனக்கு தோணுச்சு, நான் கட்டிட்டேன். ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லை தானே? இப்ப நல்லா எந்திரிச்சு உட்காந்துருக்க. ஓ, நான் தாலி கட்டினோன்னா உனக்கு புது தெம்பு வந்துருச்சு போலயே. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல கட்டியிருப்பேனே. சரி சரி விடு, எல்லாம் நல்லதுக்கு தான். நம்ம வீட்டுக்கு போலாமா செல்லம்? ராகுல், என்ன ராகுல் இது? சரி சொல்லு, உனக்கு எப்படி திடீர்னு உடம்பு சரியாச்சு? அது அது வந்து நான் எதுவும் சாப்பிடல, சும்மா நடிச்சேன். அண்ணி தான் அப்படி செய்ய சொன்னாங்க. உன் மனசுல நான் தான் இருக்கேன், அதை ப்ரூவ் பண்றோம்னு. அதனால தான் நான் நடிச்சேன். அதுக்குள்ள நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? என்னடி சொல்ற? நடிச்சியா? இது முன்னாடி உனக்கு எல்லாமே தெரியுமா? நான் யாருக்காக வெறுக்கிறேன்னு? ஆமா ராகுல், நீங்க ஏதோ காரணத்துக்காக தான் இப்படி சொல்றீங்கன்னு தெரியும். நான் அண்ணிக்கிட்ட வந்து பேசினேன். அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணு, ராகுல் கண்டிப்பா உன்னை தேடி வருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. அச்சோ, இப்போ என்ன ஸ்வேதா பண்றது? நான் நிஜமாலுமே நீ சீரியஸா இருக்க, அதனாலதான் நான் அப்படி பண்ணினேன். நீ என்னடானா நடிச்சேன்னு சொல்ற? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. உன்கிட்ட எவ்வளவு நேரம் திரும்ப சொன்னேன். நீ திரும்பி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப என்ன ராகுல் பண்றது? இப்ப எல்லாரும் உள்ள வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க? இத கலட்டவும் முடியாதே. அடியே, என்னடி? என்ன இதெல்லாம்? என்ன கழுத்துல என்ன நடக்குது இங்க? என்ன ராகுல், என்னாச்சு? உங்களை பார்க்க தானே அனுப்பிச்சு வச்சோம்.
சரி ஒரு மாதிரியா இருக்கீங்க, முதல்ல போய் ஸ்வேதாவை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பார்க்குறோம்னு. நீங்கள் ரொம்ப நேரமாக வராமல் இருக்கோந்தே உள்ளே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா இவ இப்படி உட்காந்துருக்கா, கழுத்தில் தாலி தொங்குது. என்ன நடக்குது? நீங்கள் என்ன முடிவில் வந்தீங்க? அச்சோ சாரி மச்சான், இவ நான் கூப்பிட பேசவே இல்லையா, திரும்பவும் இல்லை. அதனால தான் மறுபடியும் நம்மளை நினச்சி எதுவும் பண்ணிக்கிட்டுருவான்னு இந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்தா அவ சும்மா நடிச்சோன்னு சொல்கிறா. என்னது நடிச்சாலா? என்ன ஸ்வேதா நடக்குது இங்க? யார் சொல்லி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, நான் தான் அவளை அந்த மாதிரி நடிக்க சொன்னேன். ஆனா இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. நான் வேற மாதிரி பிளான் போட்டேன். அத்தை அத்தை தான் மிரட்டி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு இவளுக்கு தெரிய வைக்கிறதுக்காண்டி தான் இப்படி நடிக்க சொன்னேன். அப்பதான் ராகுல் திரும்ப வருவார்னு. இங்க பார்த்தா நடந்ததே வேற. இப்ப அத்தைக்கு தெரிஞ்சா என்ன குதிக்க போறாங்களோ தெரியல. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைம்மா. இந்த மாதிரி பண்ணுறதுனா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. இப்போ பாரு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு. இப்போ என்ன பண்ணுறது சொல்லு? அவள் குதிக்கிறது இருக்கட்டும், அவெல்லாம் ஒரு பொருட்டாவே நான் மதிக்கல. ஆனால் இப்படி ஆயிடுச்சு, யாருக்கும் தெரிஞ்சா என்ன பேசுவாங்க? இல்ல மாமா, இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு 2 பேரும் சேர்த்து வைக்கலாம். 2 நாளா அழுதுகிட்டே இருந்தாளா, அதனாலதான் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம், 2 பேரும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு பண்ணேன். அது இப்படி வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் ராகுல்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் சொல்லாம விட்டாதான் தப்பு. அவங்க மேல உண்மையான பாசம் தெரியும் தான் இப்படி பண்ணினேன். சரிப்பா விடுங்கப்பா, மறுபடியும் நம்ம சேர்த்து வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் அம்மா ஏதாச்சும் கோல்மால் பண்ணுவாங்க. இப்போ தாலி கட்டினது கரெக்டு தான், விட்டுருங்கப்பா, இருந்துட்டோம். என்ன ஊருக்கெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணலேன்னு வருத்தமா இருக்கா? ஆமாடா, இருக்கத்தானே செய்யும். உன் கல்யாணமும் அப்படி முடிஞ்சிருச்சு, இவளும் இப்படி பண்ணிட்டானா அவளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அவளை விட்டு தள்ளு, இந்த குடும்பத்துக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களடா. எல்லாம் அவளால் வந்ததே. ஒழுங்கா அளவுல கல்யாணத்துக்கு நான்லாம் குறித்து அடுத்த வாரம் வச்சுக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே இவ எதையோ கிளப்பிட்டு இப்போ என்ன நடந்து எங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்க. சரி விடுங்க, நடந்தது நடந்துருச்சு. இனிமேல் பேசி என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். எந்த வீட்டுக்குப்பா? என்ன சீதா இப்படி கேட்குற? நம்ம வீட்டுக்கு தான். எந்த வீட்டுக்குன்னா? இல்லைங்க நீ, நான் அந்த வீட்டுக்கு வரதா இல்லை. நான் ராகுலோட எங்கள் வீட்டுக்கு போகிறேன். என்ன ஸ்வேதா சொல்ற? உங்க வீட்டுக்குன்னா அப்ப நம்ம வீடு அவ்வளவுதானா? இல்லைண்ணே, எனக்கு அங்கே வர பிடிக்கல. அம்மாவை பார்த்து பேசவும் பிடிக்கல. எப்படின்னு இப்படி இருப்பாங்க? பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. நான் இங்கே வர்றதா இல்லைண்ணே. நல்ல வேலை இவர் என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. இதுவே ஒரு காரணமாக வச்சு இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். உங்களை பார்க்கறதுன்னு ஃபோன் பண்ணுறேன். வெளியில் வந்து என்னை பார்த்துட்டு போங்க. இல்லை எங்கள் வீட்டுக்கு கூட வந்து பார்த்துட்டு போங்க. நான் இங்கே வர மாட்டேன். ஸ்வேதா, அத்தை பண்ண தப்புக்கு இவங்களும் என்ன பண்ணுவாங்க? அங்கே போக மாட்டோம்னு பிடிவாதம் பிடிக்கிறது ரொம்ப தப்பு. அங்கே போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். அவங்க மனசு வருத்தப்படுவாங்கல்ல. ஆமாம் ஸ்வேதா, அவள் பண்ண தப்புக்கு நாங்களாம் என்ன பண்ணோம்? நம்ம முதல்ல வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேசிக்கலாம். அவளை நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், நீ வா. ஸ்வேதா, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். இல்லைங்க அண்ணி, நான் வரல. எனக்கு வரவே பிடிக்கல. அம்மா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்க கூட இல்லை. அவங்க போய் இப்படிலாம் பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? நான் அப்படி மீறி கல்யாணம் பண்ணால் என்னை பார்க்கவே மாட்டாங்களாம், பேசவே மாட்டாங்களாம். இப்போ நான் அதையே திருப்பி செஞ்சாதானே அதோட வலி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போவாச்சும் திருந்துறாங்களான்னு பார்ப்போம். யார் சொல்கிற கேட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு நம்மளோட வலி என்னன்னு நம்ம அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தால் தான் தெரியும். அதுதான் கரெக்ட். என்ன ஸ்வேதா இப்படி சொல்கிற? ஆனால் நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. சரி பார்ப்போம். ஆமாம், அவளெல்லாம் அப்படி பிடிச்சாதான் அடங்குவா. பெத்த பொண்ணே பேசாமல் இருந்தாதான் அவளுக்கு அதோட வலி என்னன்னு தெரியும். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், ஸ்வேதாவை கொண்டு விட்டுட்டு. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? என் பொண்ணு நல்லா இருக்கணும் தானே நினச்சேன். என்னோட ஆசைப்படியும் நடக்கணும்ல. அவள் ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? எனக்கும் பிடிச்சிருக்கணும்ல. அம்மாவோட சந்தோஷத்தை பற்றி அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் உடனே இப்படி பண்ணிடுறா. இப்போ பாரு, எல்லாரும் என்னை வெளியில் நினச்சி விட்டுட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியலையே. என்னமோ என் பொண்ணு மேலே எனக்கு பாசமே இல்லையா. என்னென்ன பேசுகிறாங்க. நான் எப்படி போய் என் பொண்ணை பார்க்குறேன்னு தெரில. என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் பார்த்துட வேண்டியதான். யார் திட்டினாலும் பரவாயில்ல. அவன் நேரம் கண்ணு முழிச்சிருப்பா. போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கடவுளே, என் பொண்ணை காப்பாற்றிருப்பா. போய் அவளை பார்த்துருவோம், யார் என்ன சொன்னாலும் சரி. நல்லா ஃபீல் பண்ணுறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. இந்த வந்துட்டேன் உங்கள் தலையில் ஈடியை தூக்கி போட. நீங்கள் சந்தோஷமா இல்லைன்னா அது என்னமோ தெரியல, எனக்கு மனசுக்கு குழு குழுன்னு இருக்குது. ஆனால் ஆண்டி, நீங்கள் என் மேலே பாசமாக தான் இருக்கீங்க. என்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலையே. ஆண்டி, ஆண்டி, மித்ரா,
வாம்மா. என்னம்மா, நான் உனக்கு ஃபோன் கூட பண்ணலையே, எப்படி கரெக்டாக இங்கே வந்த? என்னங்க ஆண்டி இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஃபோனே பண்ணலையா? சரி, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு தான் நான் இங்கே தான் இருப்பீங்கன்னு நினச்சி தான் வந்தேன். உங்களுக்கு பற்றி எனக்கு தெரியாத ஆண்டி, நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் நல்லா. உங்களை நல்லா நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். நீனாச்சும் என்னை புரிஞ்சு வச்சுருக்கியேம்மா. யாரையும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணை பார்க்குறதுக்கு உள்ள யாரும் அனுப்ப கூட மாட்டேங்கிறாங்க. அவள் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைம்மா. ஆமாங்க ஆண்டி, எனக்கும் தெரியும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் என்னென்ன கூத்தோலாம் நடக்குது, அதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து இப்படி உட்காந்துட்டியே. என்ன மித்ரா சொல்கிற? கூத்து நடக்குதா? என்ன நடக்குது? என் பொண்ணு நல்லா முழிச்சிட்டல்ல, நீ போனியா அங்கே? நான் போகலை ஆண்டி. அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமே நடந்துருச்சான். என்ன முத்ரா சொல்கிற? நிஜமாவா? நீ சொல்கிறது உண்மையா? இல்லை வேறு ஏதாச்சும் போய் சொல்கிறியா? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆட ஆமாங்க ஆண்டி, எனக்கு வந்த நியூஸ்லாம் எல்லாம் கரெக்டு தான். அந்த ராகுல் தான் ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டிட்டானே. வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி தான் பேசியிருப்பாங்க போல். அப்புறம் ஒத்துக்கிட்டாங்களாம். உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கலை. நான் இதுக்கு தானே ஆண்டி பயந்தேன். இப்போ அதெல்லாம் நடந்துருச்சு. என்ன மித்ரா இப்படிலாமா நடக்கும்? அந்த பையன் கட்டினான்னா இவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அறுத்து எரிய வேண்டியதானே? அதை விட்டுட்டு மாப்பிள்ளையாக்கலான்னு பார்த்துட்டாங்களா? நான் விட மாட்டேன், வர்றேன். நான் எதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தேனோ அதுவே நடந்துருச்சா? என்னங்க ஆண்டி பண்ணுறது? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவங்களாம் அப்படி நினைக்கவே இல்லை. செலவு இல்லாமல் முடிஞ்சிருச்சு. அதோடய நல்லது தானே. இனிமேல் வந்து அவள் ஏதாச்சும் பண்ணுவான்னு இப்படி பண்ணிட்டாங்க. சரி, நான் என்ன பண்ண முடியும்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்களும் பண்ணினீங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். ஸ்வேதாவை பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கணும். நீங்கள் வாட்டுக்கு வெளியிலே உட்காந்துருந்தீங்கன்னா அவள் என்ன பண்ணுவானே தெரியாது. பாருங்கள், இப்போ இப்படி ஆகிப்போச்சு. இப்போ யாரும் என்ன பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது மித்ரா? நான் பண்ணுறேன். எப்படி அவங்க வீட்டுக்குள்ளே வராங்கன்னு பார்ப்போம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, நான் விட மாட்டேனே. தாலி அறுத்து இருந்துட்டாச்சும் அவனை வீட்டை விட்டு விரட்டிட்டு என் பொண்ணுக்கு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்னை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டாங்களா? எப்படி ஆண்டி உங்களால் முடியும்? எல்லாருக்கும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ராகுலும் நல்ல மாதிரியே நினச்சி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டேன். குறைக்கு இந்த பாட்டி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் எதுவும் சொல்லலை. உங்கள் ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் ஒரு கட்சியாக நிற்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் எதிர்கட்சி. நான் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட். என்னை தான் இந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்காதே. இல்லை மித்ரா, இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன். என்னதே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் இதுவாக இருந்தால் நான் இப்போ இங்கே வந்தது தான் தப்பாக போச்சு. நான் மட்டும் அங்கே இருந்திருக்கணும். இந்நேரம் என்ன பண்ணியிருப்பேன்னே தெரியாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக பண்ணுறோம்னு என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்க்குறாங்களா? நான் விடுவேனா? விட மாட்டேன். நான் போய் என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வரேன். அப்பாடா, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எங்கள் சந்தோஷத்தான் அழிச்சிங்கல்ல. நானும் என் தம்பியும் கவலைப்பட்டுக்கிட்டு தானே இருக்கோம். உங்கள் பொண்ணுங்க பசங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா? அனுபவிங்க. உங்கள் வீட்டில் நிம்மதியே இருக்காது. இன்னைக்கு எப்படியும் ஒரு பூகமாக வெடிக்கும். என்ன வெடித்தாலும் சரி, நம்ம எப்பவும் போல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, கஷ்டப்படணும். இவங்க மட்டும் நல்லா இருக்கலாமா? விட்டுருவேண்ணா. இந்த மித்ரா இருக்க வரைக்கும், ஆண்டி என் பக்கம் இருக்க வரைக்கும் உங்கள் வீட்டில் நல்லது நடக்க விடவே மாட்டேன். நடக்கவும் நடக்காது. சரி, நம்ம வந்து வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்புவோம். இனி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம். போய் நம்ம தம்பிக்கிட்ட சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷப்படுவேன். எப்படியோ இன்னைக்கு வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பொழுதும் நல்லதா நமக்கு சாதகமாகவே அமைஞ்சாவே ரொம்ப சந்தோஷந்தான். அப்புறம்தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். மீரா, நீ என்ன காலேஜ் போலியா? இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? பஸ் எதுவும் விட்டுட்டியா? பைக் எடுத்துகிட்டு வரவா? நீ ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் இன்னைக்கு காலேஜ் போகல. ஆமாம், நீங்கள் என்ன இந்த பக்கம்? இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன். சரி, நீ நின்றுக்கிட்டு இருக்கியா? பஸ் எதுவும் விட்டுட்டியா என்னன்னு தெரியலேன்னு தான் வந்தேன். ஏன் காலேஜ் போகல நீ? அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டு சிவா இருக்கேன்ல, அவங்க கூட தான் வெளியில் போகிறேன். அதனால தான் காலேஜ் போகல. என்ன சொல்கிற மீரா? சிவா கூடயா? காலேஜை கட்டடிச்சிட்டு நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே? அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லிட்டியா? இங்கே பாருங்க மாமா, சும்மா என்னை கேள்வி கேட்குற வேலை வச்சுக்கிறாதீங்க. நீங்கள் எதுக்கு என்னை கேள்வி கேட்குறீங்க? வந்தீங்களா, கேட்டிங்களா, அதனால பதில் சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் சொன்னேன்னா சொல்லலையான்னு உங்களுக்கு தேவையா? அவங்கக்கிட்ட நான் எப்போ வேணாலும் சொல்லிக்குவேன். அதோடய என்னையா அவங்க தப்பாக தான் நினைக்க மாட்டாங்க. ஏன் நான் சிவா கூட படத்துக்கு போனால் இல்லை வெளியில் போனால் உங்களுக்கு என்ன ஏதாச்சும் பிரச்சனையா?
பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, காலேஜ்லாம் கட் அடிச்சுட்டு இப்படிலாம் போக மாட்டியே, அதனால தான் கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அத்தை மாமாட்ட சொன்னேன்னு தானே மீரா கேட்டேன். அதுக்கே இப்படி கோவப்படுற நீ? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எங்கள் ரிலேஷன் தான், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்னை இப்பெல்லாம் கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் காலேஜ் பிடிச்சா போவேன், இல்லைன்னா வெளியில் கூட போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போகிறதுக்கு நான் யாரை கேட்கணும்? வீட்டில் கேட்டால் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். வந்து கேட்டதுக்கு பதில் சொன்னால் சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னமோ என்னை கட்டிக்க போகிற மாதிரி. அந்த மாதிரி ஏதாச்சும் என்ன இருந்தால் அதையும் அடியோடு அழிச்சிருங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தோணுது. அம்மாவும் அப்பாவும் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருந்தா அதை அப்படியே அடியோடு மறந்துடுங்க. எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் சுத்தமாக இல்லை. இல்லை மீரா, நான் கேஷுவலாக தான் கேட்டேன். சரிங்க மாமா, இனிமேல் அப்படி கேட்காதீங்க, எனக்கு பிடிக்கல. சரி மீரா, இனிமே கேட்கல. சரி, நான் வரேன். 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு பார்த்தேன். இந்த மீரா எதுக்கு நம்மளை இப்படி எடுத்துரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கா? இப்படிலாம் பேச மாட்டா, காலேஜெலாம் கட்டடிக்க மாட்டா. ஆனால் இப்போ பார்த்தா புதுசு புதுசாக பண்ணுறா. எல்லாம் அந்த சிவா அவன் வந்திருக்கானே, அவனால தான் இருக்கும். ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டவுங்க, அது எப்படியாச்சும் பண்ணிடலான்னு பார்க்குறானோ என்னமோ. மீராக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது எனக்கு தெரியவே இல்லையே. ஃபஸ்ட்டு போய் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லுவோம். சொன்னாதான் அத்தையும் மாமாவும் கொஞ்சம் கண்டிச்சு வைப்பாங்க. இல்லைன்னா இது சரி வராது. எங்கேயும் போய் முடியும்னே தெரியாது. நம்ம ஏதாச்சும் சொன்னாலும் நம்மளை திட்டுறா. நம்ம போய் சொல்லிடலாம். ஆனால் ஏன் மீரா என்னை இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படிலாம் ஒரு காலம் வரணுமா?